ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடேற்ற நாமத்தினாலே உங்கள் அனைவரையும் வரவேற்ற அனைவரையும் அன்போடு வாழ்த்துக்களை வரவேற்கிறேன். இந்த பரிசுத்த ஓய்வு நாள் ஆராதனையானது நம்முடைய திருச்சபையிலே வருட இறுதி ஸ்தோத்திர ஆராதனையாகவும் குடும்ப ஆராதனையாகவும் அனுசரிக்க ஆண்டவர் நமக்கு தந்த கிருபைகளை எண்ணி இரக்கங்களை எண்ணி ஆண்டவரை நாம் துதிப்போம். இந்த ஆராதனை முற்றிலும் ஆண்டவருடைய பிரசன்னம், ஆண்டவருடைய வழிநடத்துதல் நம்மோடு இருக்கும்படியாய் ஆண்டவரை நோக்கி நாம் பார்ப்போம், செபிப்போம், ஜெபம் செய்வோம். எல்லா துதிகளுக்கும் ஸ்தோத்திரங்களுக்கும் பாத்திரமாய் இருக்கிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்டதான மனமகிழ்ச்சியான சந்தோஷமான இந்த ஓய்வு நாளுக்காய் நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். வருஷத்தின் துவக்கம் முதல் வருஷத்தின் முடிவு மட்டும் உங்களுடைய கண்கள் எப்போதும் எங்கள் மேல் இருக்கிறது என்று சொன்ன தேவன், அவனமாய் தேவனீர் எங்களோடு இருப்பதற்காய், எங்களை நோக்கி பார்ப்பதற்காய், உதவி செய்து வந்ததற்காய் உம்மை நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். இப்போதும் சுவாமி, இந்த ஆராதனை முற்றிலும் உங்களுடைய பிரசன்னம், உங்களுடைய வழிநடத்தல் எங்களோடு இருக்கட்டும். இந்த நாளிலும் உங்களுடைய வார்த்தையை எங்கள் மத்தியிலே கொண்டு வந்திருக்கிற ஐயாவுக்காக ஜெபிக்கிறோம். ஏற்ற வேளையிலே எங்கள் மத்தியில் அழைத்து வந்தீர், அதை எண்ணுமே நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். சுவாமி, உங்களுடைய மாறாத பிரசன்னம் இன்னும் தலைப்பட்டிருக்கிற அனைத்து பிள்ளைகளையும் தலைகளை முறித்து போட்டு துரிதமாய் எங்கள் மத்தியில் அழைத்து கொண்டு வாங்க. உங்களுடைய கிருபையின் கரம், வழிநடத்தலின் கரம் தொடர்ந்து எங்களோடு இருக்கட்டும். இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் கேட்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். ஆராதனை காரணமாக நாம் அனைவரும் எழுந்து நின்று பாடல் புத்தகத்திலே 5வது பாடலை நாம் பாடுவோம். போற்றும் போற்றும் புண்ணிய நாதரை போற்றும். 5வது பாடல். Bye.
உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும். இது கர்த்தர் உண்டு பண்ணின நாள், இதிலே கலிகூர்ந்து மகிழ கடவோம். பூமியின் குடிகளே, எல்லாரும் கர்த்தரை கம்பீரமாய் பாடுங்கள். மகிழ்ச்சியோடே கர்த்தருக்கு ஆராதனை செய்து ஆனந்த சத்தத்தோடே அவர் சன்னதி முன் பாருங்கள். தேவனுக்கு ஏற்கும் பலிகள் நொறுங்குண்டாவிதான். தேவனே, நொறுங்குண்டதும் நறுங்குண்டதுமான இருதயத்தை புறக்கணியே. கர்த்தர் செய்த எல்லா உபகாரங்களுக்காக அவருக்கு நான் எதை செலுத்துவேன்? ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்துக்கொண்டு கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்வேன். நமக்கு பாவம் இல்லை என்போமானால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களாயிருப்போம். சத்தியம் நமக்குள் இராது. நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு கர்த்தர் உண்மையும் நீதியும் உள்ளவராயிருக்கிறார். பிரியமானவர்களே, நம்முடைய பரமபிதாவாகிய சர்வ வல்லமை உள்ள தேவனுடைய அளவில்லாத தயவினாலும் இரக்கத்தினாலும் பாவ மன்னிப்பை பெறுவதற்காக நாம் செய்த பலவிதமான பாவங்களையும் அக்கிரமங்களையும் அவர் சன்னதியில் மாயமாய் மறைத்து கொள்ளாமல் பணிவும் தாழ்மையும் துக்கமும் கீழ்ப்படிதலும் உள்ள இதயத்தோடு அறிக்கையிட வேத வசனம் பற்பல வாக்கியங்களில் நம்மை ஏவுகிறது. நாம் எக்காலத்திலும் தேவனுக்கு முன்பாக நம்முடைய பாவங்களை மனத்தாழ்மையாய் அறிக்கையிட வேண்டுவதுமின்றி அவருடைய திருக்கரங்களினாலே நாம் பெற்றுக்கொண்ட மேன்மையான உபகாரங்களுக்காக ஸ்தோத்திரம் செலுத்தவும், மிகவும் சிறந்த அவருடைய புகழை பிரஸ்தாபம் பண்ணவும், அவருடைய மகா பரிசுத்த வசனத்தை கேட்கவும், நம்முடைய சரீரத்துக்கும் ஆத்மாவுக்கும் தேவையானவைகளை வேண்டிக் கொள்ளவும் நாம் கூடி வந்திருக்கிற இத்தருணத்தில் பாவங்களை அறிக்கையிடுவது நமது விசேஷித்த கடமையாய் இருக்கிறது. ஆகையால் இங்கே இருக்கிற நாம் யாவரும் சுத்த இதயத்தோடும் தாழ்ந்த சத்தத்தோடும் பரம கிருபாசன தண்டையில் சேர்ந்து பாவ அறிக்கை செய்ய கடவோம். சபையார் அனைவரும் விளக்கால் படியிட்டு பொதுவான பாவ அறிக்கை ஜெபத்தை நாம் அனைவரும் சேர்ந்து பயபக்தியோடு ஏற்படுவோம். சர்வ வல்லமையும் மிகுந்த இரக்கமுள்ள பிதாவே, நம் நாடுகளை போல ஆண்டவருடைய வழிகளை விட்டு வழியாய்